இந்த உலகத்திலே மறுமை வெற்றியை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் உண்மையான ஒரு சத்திய கொள்கையை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளையும் கருணையையும் பெற்று சொர்க்கம் நுழைவதற்காக இந்த உலகத்துல நாம் எண்ணற்ற காரியங்களை செய்தும் வருகிறோம். இந்த ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் மறுமை வெற்றி கிடைக்கும் என்பதை நிச்சயமாக நாம் அத்தனை பேருமே நம்புகிறோம். ஆனால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று வரும்போது கொள்கையை விளங்கிய நாங்கள் இந்த உலகத்திலே இறைவனால் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள், நாம் இந்த உலகத்திலே இறைவனின் திருப்தியை பெறுவதற்காக செய்ய வேண்டிய காரியங்களை உலகத்தில அலட்சியமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து சென்று விடுகிறோம். மறுமையில வெற்றி அடையணும்னா அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தி எப்படி கிடைக்கும்? அதை அவனும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டிய வழிப்பிரகாரம் நாம் வாழ்வதன் மூலமாகத்தான் அது கிடைக்கும். அப்ப அல்லாஹ் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று எதை இந்த உலகத்துல ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சொன்னானோ, கட்டளையிட்டானோ, அதை நாம் இந்த உலகத்தில் எடுத்து நடப்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை பண்பாக இருக்கணும். நாம தொழுகையில தக்பீர் கட்டின உடனே அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டிட்டு அல்லாஹ்விடத்திலே முதலாக நாங்க சொல்லக்கூடிய உறுதியும் ஒப்பந்தங்களும் என்ன? வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். நான் என்னுடைய முகத்தை இந்த வானம் பூமிகளை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வின் பால் நான் திருப்பி விட்டேன். உன்னை நோக்கி வந்துட்டேன் யா அல்லாஹ். நான் முஸ்லிக்கு கிடையாது, நான் முஸ்லிம், உனக்கு கட்டுப்பட்டவன் என்று சொல்லுகிறோம். இன்ன சலாத்தி வனுசுகி வமஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், நான் உயிரோடு வாழுவது, என்னுடைய மரணம் அத்தனையும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த அகிலங்களின் அதிபதியாக இருக்கின்ற அல்லாஹுக்கு உரியது. வபிதாலிக உமிர்து, இப்படித்தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன், இப்படித்தான் வாழணும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். வான மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் முதலாக பேசுகிறோம். இந்த வார்த்தைகளில் உண்மையாளர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து வாழுகிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏகத்துவத்தை சுமந்து வாழுகிற நாம் அல்லாஹ்விடத்தில் பேசிய பேச்சுக்களில், அல்லாஹ்விடம் செய்கிற ஒப்பந்தங்களில் நேர்மையானவர்களாகத்தான் இந்த உலகத்தில் நாம் நடக்கிறோமா என்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், வானம் பூமியை படைத்த உன்னை நோக்கி நான் திரும்பி வந்து விட்டேன் யா அல்லாஹ். நான் இணை வைப்பவன் அல்ல யா அல்லாஹ், நான் முஸ்லீமாக வாழுகிறவன், உனக்கு கட்டுப்பட்டவன் யா அல்லாஹ் என்று நாம் பேசுகிறோம். இந்த பகுதியிலே சரியா இருக்கிறோம். உன்னைய நோக்கி நாங்க வந்தது உண்மை, நாங்கள் முஸ்லிம்கள் என்பது உண்மை, உனக்கு எந்த விதத்திலும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்பதும் உண்மை. இணை வைக்காத முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி போராடுகிற நாம் தான் ஏகத்துவவாதிகள். ஏகத்துவத்தை சுமந்தவர்களிடத்தில் இணை வைப்புக்கு எதிரான நெருப்பு மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும். எதை கண்டாலும் கோபம், எதை கண்டாலும் சிறுக்கு, எதை கண்டாலும் முஸ்லிக்கு புடி, அப்படி இவர் கொள்கையில உச்சகட்ட பிடிப்புள்ளவராக இருப்பாரு. இரண்டாவது நான் பேசியதுல உண்மையாளராக இருக்கிறேனா? இரண்டாவது நான் அல்லாஹ்வோட என்ன பேசுகிறேன்? இரண்டாவது பகுதியில் தான் நாம் அத்தனை பேரும் அலட்சியவாதிகளாக வாழுகிறோம். இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை, தொழுகை என்று நாங்க சொல்லும் போதே எங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மூமின்களுக்கும் தொழுகையை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. தொழுகை என்பது
ஒவ்வொரு மூமின்களுக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்தந்த நேரத்தில் நீ தொழுதாகணும் என்று அல்லாஹ் விதியாக்குகிறான். இறைவன் விதியாக்கிய ஒரு விஷயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடன் உடன்படிக்கை செய்த நாம் எங்கட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி அதை வாழுகிற முஸ்லிம்களாக இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, இஸ்லாத்தில் மிக சிறந்தது எது யா ரசூலல்லாஹ்? ஐயுல் இஸ்லாமி அஃதல், மிகச் சிறந்த காரியம் எது அல்லாஹ்வுடைய ரசூலே? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அந்த டைம்ல நீ தொழுவது சிறந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹ். லுஹருடைய நேரம் லுஹருக்கு வர வேண்டும், அஸருடைய நேரம் அஸரில் இருக்க வேண்டும், மக்ரிப் இஷா ஃபஜ்ர் என்றால் அந்தந்த நேரங்களில் நீங்கள் கடமையை நிறைவேற்ற வந்து நிற்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான ஏகத்துவவாதிகள் முஸ்லிம்கள். இன்ன சலாத்தி, என்னுடைய தொழுகை உனக்கு உரியது யா அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வுக்கு தொழுகிற மக்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் முஸ்லிம்கள் அலட்சியம் காட்ட முடியுமா? பொழுதுக்குத்தனமாக தொழுகை விஷயத்திலே வாழ முடியுமா? நேரம் கிடைத்தால் மட்டும் தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுவன் அல்லாஹ்வுடன் செய்த உடன்படிக்கையில் உண்மையாளராக இருக்க முடியுமா? ஒரு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற மட்டும் பள்ளிவாசலை எட்டி பார்த்து செல்லுகிற சமுதாய முஸ்லிம்களாக இருக்க முடியுமா? 2 பெருநாள்களை மட்டும் தேடி தொழுகை விட்டு சலாம் கொடுத்து செல்லுகிறவர்கள் முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய பட்டியலில் இருக்க முடியுமா? அப்ப நீ என்ன அல்லாஹ் கிட்ட இன்ன சலாத்திங்கிற தக்பீரை கட்டிட்டு இன்ன சலாத்தி வனுசுக்கி அப்படின்னால் அப்படி வாழி வாழுவது முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அந்த செயல் வடிவம் கொடுக்கப்படுகிற காரியங்கள் இல்லாவிட்டால் நீ முஸ்லிம் லிஸ்ட்ல இருக்க முடியாது.